ராமநாதபுரத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்ப்பு நாள் கூட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்ப்பு நாள் கூட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் மாவட்ட தலைமை குழு உறுப்பினர் முருகானந்தம் தலைமையில் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டுள்ளது. ராமேஸ்வரம் வன வட்டாரத்தில் குடியிருந்து வரும் முத்துராமலிங்க தேவர் நகர், ராஜகோபால் நகர், புலித்தேவர் நகர், நேதாஜி நகர் பகுதியைச் சேர்ந்த மீனவ மக்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கிட வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்தது. மீனவர்களின் வீடுகளுக்கு மாவட்ட நிர்வாகமே மக்களுக்கு மாவட்ட நிர்வாகமே வனத்துறையே குடியிருப்பு 1988ஆம் ஆண்டு 98ஆம் ஆண்டு ராமேஸ்வரம் வனவட்டாரம் ஆரம்பிக்கப்பட்டது. ராமேஸ்வரம் தீவில் உள்ள புறம்போக்கு நிலங்களை ஒன்று சேர்த்து 1717 ஹெக்டேர் நிலத்தில் வனவட்டாரம் அமைக்கப்பட்டது. அந்த வனவட்டாரத்தில் குடியிருக்கக்கூடிய மீனவ மக்களும் அதுபோல தோப்பு வைத்திருக்கக்கூடிய நபர்களும் வீடு கட்டி குடியிருக்கிற நபர்களும் ஆட்சேபனை செய்தபோது அது சம்பந்தமாக வனத்துறை மாவட்ட அலுவலர் சிவகங்கையிலிருந்து நேரடியாக கள ஆய்வு செய்து அவர்களுக்கு விதிவிலக்கு அளித்தார். 1717 ஹெக்டரிலிருந்து கிட்டத்தட்ட 1616 ஹெக்டர் நிலமாக குறைக்கப்பட்டு மாவட்ட அரசியல் வெளியிடப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் சிறப்பு அரசியல் வெளியிட்டார். இந்த வெளியிட்ட வனத்துறை கையகப்படுத்திய வருவாய்த்துறை புறம்போக்கு இடங்களை திரும்ப வருவாய்த்துறையுமே ஒப்படைக்க மாவட்ட அரசு தமிழ்நாடு அரசு வனத்துறை செயலாளர் ஒரு அரசு உத்தரவு கொடுத்து அந்த இடங்களை ஒப்படைக்க வேண்டும். அதுதான் அரசாங்க நடைமுறை. அந்த நடைமுறைக்கு விலக்காக இன்றைக்கு 23 வருடங்களாக 2013 விலக்கு அளிக்கப்பட்டும் அது தடையாணையை விலக்கு அளிக்கப்பட்டும் இன்னும் விதிவிலக்கு அரசாணை பிறப்பிக்கப்படாததால் பட்டா வாங்க முடியாமல் மீனவ மக்களை தவிர்த்துக்கிறாங்க. வீடு கட்ட முடியல, சாலை வசதியை ஏற்படுத்த முடியல, செத்தா ஒரு பணக்கம் தூக்கி போடுற ரோடு கூட இல்லை, கரண்ட் கிடையாது, மின்சார வசதி இல்லை. 1000 குடும்பங்கள் 8 கிராமங்களில் 1000 குடும்பங்கள் இருக்குது. 3 கிராமம் தான் இப்போ இன்னைக்கு வந்திருக்கோம். இனிமேல் தொடர்ச்சியாக வருவாங்க. அந்த 1000 வீடுகள் கிட்டத்தட்ட இருக்குது. இந்த மக்களுக்கு அடிப்படை பட்டா வசதி இருக்கணும். அதே போல் குடிநீர், மின்சார இணைப்பு, சாலை வசதி ஏற்படுத்துவதற்காக நேதாஜி நகர், ராஜகோபால் நகர், முருகானந்தம், AHCT